So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான as well as some complexities வந்து இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து எப்படி வந்து ஸ்டேட் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஒன்று இது என்ன மாதிரியான டிகிரியில் இந்த சென்டென்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சூப்பர்லேட்டிவா, கம்பேரிட்டிவா, இல்லை வந்து சிம்பிளாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. செகண்ட் வந்துட்டு டிக்ளரேட்டிவ், அதாவது டிக்ளரேட்டிவ் கிடையாது, கம்பேரிட்டிவை கொடுத்துட்டு சூப்பர்லேட்டிவாக மாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா நம்ம எப்படி மாற்றணும், ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பாசிட்டிவ் டிகிரினா என்ன அப்படின்னு கேட்கணும். இது மூணுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ குவாலிட்டி இட் இஸ் யூஸ் டு டினோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாசிட்டிவ் டிகிரினா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையனுக்கு இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இருக்குது, அவன் ரொம்ப டாலாக இருக்கான், அவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான் அப்படின்றதுலாம் அவனோட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி, அவனோட குவாலிட்டி. அதை டினோட் மட்டும் பண்ணுச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் டிகிரி. ஃபஸ்ட்டு இதை லைஃப்லையும் நம்ம கொண்டு போகலாம். ஒருத்தவங்க கிட்ட இருக்கிறது நம்ம சொல்லலாம், ஆனால் அவனையும் இன்னொருத்தவனையும் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. அதுதான் செகண்ட். இது கம்பேரிட்டிவ். இட் இஸ் யூஸ் டு கம்பேர் தி குவாலிட்டி ஆஃப் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ். வெறும் டூ பர்சன்ஸ் இல்லைனா டூ திங்ஸாக இருக்கணும். நிறைய பேரை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்காது. வெறும் ரெண்டு பேர், ஒன்றுனா இன்னொன்று நீங்களாக இருக்கணும், நான் அப்புறம் நீங்கள் எல்லாருமே இருக்கக்கூடாது. ஸோ சிங்குலர் டு சிங்குலர் கம்பேரிசன் மட்டும்தான் இருக்கணும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் பிரதருக்கு பதிலாக பிரதர்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து அது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ன்றதை பார்த்துட்டு அங்கே கம்பேரிட்டிவ் வருமா வராதான்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நல்லா பாருங்கள். அருண் இஸ் டாலர் தேன் ரவி. ஸோ இதில் வந்து டாலர் அப்படின்றது டால், டாலர், டாலஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சிம்பிள், அதாவது இது வந்து சிம்பிள் பாசிட்டிவ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ், இது வந்துட்டு சூப்பர்லேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன். எங்கே இஆர் போடணும், எங்கே இஎஸ்டி போடணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இந்த லயன் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் டைகர். ஸோ இதில் இந்த வார்த்தையை நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேணாம், இது எப்படி வந்துச்சுன்னு. பட் இங்கே ஒரே ஒரு சிங்குலர் இருக்குது, இங்கே ஒரு சிங்குலர், இங்கே அருண் மட்டும்தான், இங்கே ரவி மட்டும்தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் கம்பேரிசன் நடக்குது, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் கம்பேரிசன் நடக்குது. ஸோ கம்பேரிசன் சுட் பி பிட்வீன் டூ பர்சன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுதான் இருக்கிறதுலே சூப்பரான விஷயம். இட் இஸ் யூஸ்ட் வென் மோர் தேன் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் கம்பேர்டு. பெஸ்ட்னு அர்த்தம். சூப்பர்லேட்டிவ்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டுப்பா அப்படின்றது. சீட்டா இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அனிமல் ஆன் தி பிளானட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனால் தப்பு தான். ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல். ஓகேங்களா? அருண் இஸ் தி டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். அவன் கிளாஸ்லேயே அருண் தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேலே சுப்பீரியராக இருக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரூல்ஸ்குள்ளே போகலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வார்த்தையை நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவாவோ இல்லை ஒரு சூப்பர்லேட்டிவாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இஆர் சேர்ப்போம், அப்படி இல்லைன்னா இஎஸ்டி சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட், பிரைட்டர், பிரைட்டஸ்ட், டால், டாலர், டாலஸ்ட், கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட், ரிச், ரிச்சர், ரிச்சஸ்ட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் இஆர் இஎஸ்டி மட்டும்தான் போடணுமா சார்னு கேட்டால் கிடையாது. நிறையா ரூல்ஸ் இருக்குது இதில். ஃபார் எக்ஸாம்பிள் நைஸ் அப்படின்னு முடியும்னா நைசர், நைசஸ்ட். ஸோ அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண தான் அது தெரியும். நைஸ்னா நைசர், நைஸ்னா எஸ்டி, நைசஸ்ட். பிரேவ், பிரேவர், பிரேவஸ்ட். வைஸ், வைசர், வைசஸ்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஸோ அதனால தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட், பை டெலிட்டிங் த ஒய், ஆடிங் ஐஇஆர் ஆர் ஐஇஎஸ்டி.
ஓகேங்களா, இஎஸ்டி. ஓகே, இப்போ ஹெவின்ற வார்த்தையில் ஒய்யை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஹெவியர், ஹெவியஸ்ட். அக்லியில் ஒய்யை கேன்சல் பண்ணிவிடுங்க. அக்லியர், அக்லியஸ்ட். ஒய் கேன்சல். ஈஸியர், ஈஸியர். ஸோ ஒய்யில் முடிஞ்சிச்சுன்னா ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த டிகிரிக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, பை டபுளிங் தி ஃபைனல் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூல்ஸ் கிடையாது. நம்ம கடைசியாக சில கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம் அந்த செஷனை. இதை மட்டும் ஆனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சில விஷயங்கள் வந்து ரொம்பவே எக்ஸம்ஷனலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிக்கர் பிக்கர் பிக்கஸ்ட், ஃபேட் ஃபேட்டர் ஃபேட்டஸ்ட், டிம் டிம்மர் டிம்மஸ்ட். ஸோ இதிலலாம் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா கடைசி லெட்டர் டபுள் ஆகும். எம் டபுள் எம். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் ரூல், பை யூஸிங் மோர் அண்ட் மோஸ்ட். ஸோ இது எப்போ சார் மோர் வரும், எப்போ சார் மோஸ்ட் வரும் அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை 2-3 சிலபிளாக, அதாவது நம்ம வாசிக்கும் போதே அதை ரெண்டாக பிரிக்கலாம். வேல்யூஅபிள் இல்லைன்னா வேல்யூஅபிள், யூஸ்ஃபுல், வேல்யூஅபிள், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரே வார்த்தையை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது 2 விதமாக பிரிக்க முடிகிறத நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மற்ற டிகிரிக்கு மாற்ற முடியாது. முன்னாடி வந்து மோர் போடுவோம் ஃபார் கம்பேரேட்டிவ் அண்ட் மோஸ்ட் ஃபார் வாட், சூப்பர்லேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் எதை டினோட் பண்ணுது, அதோட டிகிரி. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். எப்படி இருந்துச்சுன்னா மோர் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்னு சொல்லி சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர்லேட்டிவ்னு சூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் 1 செகண்ட் இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து வாங்க வேண்டிய மார்க்ஸ். இதெல்லாம் இதுலேயும் போய் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சரியாகவே படிக்கலை. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்தாலே நீங்கள் வந்து ஃபினிஷ்ட் இந்த டாப்பிக்கை. ஓகே, இர்ரெகுலர் கம்பேரிசன்ஸ், இதை கொஞ்சம் பாருங்கள். இது ரொம்ப 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 முக்கியமானது. குட், குட்டர், குட்டஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையே டிக்ஷனரியில் கிடையாது. இது தப்பு. குட்னா பெட்டர், பெஸ்ட். ஃபார், ஃபார்தர், ஃபார்தெஸ்ட். ஃபார்தர்னா என்னது, ஃபார்னா என்ன, ஒரு இடத்த வந்து ஒரு லொக்கேஷனை வந்து டினோட் பண்ணுறது. ஸோ இது ஃபார். அதே இது வந்துட்டு ஃபர்தர், இதோட இது வந்து பெருசு அப்படின்றத கம்பேர் பண்ணியிருக்கோம். ஃபார்தெஸ்ட், இதுதான் இருக்கிறதுலே ஃபார்தெஸ்ட், இருக்கிறதுலே அதிகமான ஒரு தூரத்தை கொண்டுள்ளது. ஃபோர், ஃபார்மர், ஃபார்மஸ்ட் கிடையாது. சூப்பர்லேட்டிவ்னாலே என்ன அர்த்தம் நமக்கு அது நல்லாவே தெரியணும் உங்களுக்கு. இது வந்து ஃபோர்மஸ்ட் கிடையாது. இந்த இடத்த தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்மஸ்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃபோர்மோஸ்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட். அதாவது ஃபார்மர்னு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, ஃபார்மருக்கே ஃபார்மர்லேயே இருக்கிறதுலே யார் அப்போ முதல் வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் பர்சனை தான் ஃபார்மஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்போ அது வந்து நம்மளோட டேர்ம்ஸில் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி பேட், வர்ஸ், ஒஸ்ட், இருக்கிறதுலே ஒஸ்ட், அந்த கணக்குப்படி இது வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் நம்பர் 1. ஸோ இப்போ வந்து ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். No other continent in the world is as large as Asia. ஸோ இந்த இதை நல்லா பாருங்க. No other country as large as, இந்த 2 வார்த்தைகள் இருந்தாலே இதை வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. இட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நோன்ற வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் டேக்ல பார்த்த மாதிரி நீங்கள் வந்து நோ வார்த்தை, அப்புறம் நோ வேர், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்த்து நம்ம நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ இதை ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துட்டு ஒரு பாசிட்டிவை சூஸ் பண்ண சொல்லி இந்த மாதிரி கொடுப்பாங்க. நோ அதர்னு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. நோ அதர்னோன்னு என்ன பண்ணிடக்கூடாது, அது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஏஷியா இஸ் லார்ஜர் தேன் எனி அதர் காண்டினென்ட் இன் தி வேர்ல்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஆர்ல முடிஞ்சிருச்சு, கம்பேரிசன். புரியுதுங்களா? ஸோ இது வந்து இட் இஸ் அ கம்பேரிட்டிவ். ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் காண்டினென்ட்ஸ் இன் த வேர்ல்ட். ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்ட். ஸோ இந்த இடத்துல இந்த இஎஸ்டி வந்தோடனே நம்மளால் சொல்ல முடியும் இது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போ செகண்ட் டைப்புக்குள்ளே போகலாம். வெரி ஃபியூ ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆஸ் நோபல் ஆஸ். ஸோ எடுத்தோடனே ஆஸ் நோபல் ஆஸ் பார்த்தாச்சு. ஸோ வெரி ஃபியூன்ற வார்த்தையும் இருக்குது. ஓகே, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டீச்சிங் இஸ்
நோபலர். ஸோ இதில் எதை சார் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு கேட்டால், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டி என்னன்றதை இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு டினோட் பண்ணணும், வாசித்து பார்க்கணும். நோபல்ன்ற குவாலிட்டி இருக்குது, இங்கே நோபலர்ன்ற குவாலிட்டியோட டிகிரியில் கம்பேரிட்டிவ் இருக்குது. இங்கே நோபல்ன்ற வார்த்தையில் வந்து இஎஸ்டி சேர்த்து சூப்பர்லேட்டிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் வந்து என்ன குவாலிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. செகண்ட் எடுத்தோன்னே நம்ம சொல்லியிருந்த ஃபஸ்ட்டு இதில் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது ஆஸ் நோபல் ஆஸ், ஃபியூ, வெரி ஃபியூ, அது போக வந்து நோ அதர். இதை இப்போதைக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த மூணுமே வந்துட்டு எதில் வரும், எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். நோபலர் தேன் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ். ஓகே, நோபலர், ஓகே, மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர், ஓகே. டீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் தி நோபலஸ்ட் ப்ரொஃபஷன். ஸோ நோபலஸ்ட்ன்றதுன்னு வந்துட்டாலே மேக்ஸிமம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், இட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ். அதுக்கு முன்னாடி த வரணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஆர்டிகிள்ஸ்லையும் படிச்சிருக்கோம். ஓகே, டைப் நம்பர் 3, சார்லஸ் இஸ் நாட் so taller. திருப்பி இது வந்துருச்சு. ஓகே, சார்லஸ் இஸ் டாலர் தேன் சார்லஸ். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நம்ம பார்த்தாச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து கரெக்டாக குறிப்பிட்டிருக்காங்களா? அப்படி குறிப்பிட்டிருக்குனாலே அது என்னது, அது வந்து கம்பேரேட்டிவ். அண்ட் இன்னொரு ரூல் என்னன்னா, ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல சூப்பர்லேட்டிவ் வராது. சூப்பர்லேட்டிவ் வந்து ரெண்டு பேருக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ டெஃபினைட்டாக இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் இப்போ 1 by 1 வந்து பாஸ் பண்ணி கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ் மீடியமில் படித்தவங்களுக்கு பார்த்தோன்னே அதை ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்திருக்கீங்களோ, இதுக்கு முன்னாடி கொடுத்த டேபுலேஷன்ஸை ஒருக்க செக் பண்ணுங்கள். அண்ட் அது போக வந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதுகிறவங்களுக்கு நான் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தேன், அந்த மெட்டீரியல்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டீரியலில் இது இன்னும் இன்டெப்த்தாக இருக்கும், அதை மட்டும் படிங்க. இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, ஷேக்ஸ்பியர் இஸ் ஒன் ஆஃப் தி, தி வந்துருச்சு. ஓகே, தி வந்தாலே ஆர்டிக்கிள் ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருந்தோம், தன்றது வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் முன்னாடி தான் வரும். ஸோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்டிக்கலை ஒழுங்காக படிச்சிருக்கீங்களா? ஆர்டிக்கலை ஒழுங்காக படிக்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் தான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ தி ஆன்சர் இஸ் பெஸ்ட், அதுதான் நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஓகே, குட், பெட்டர், பெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்த இதுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 2. வெரி ஃபியூ கண்ட்ரீஸ் ஆர் வெரி ஃபியூ, நம்ம பார்த்தோமே வெரி ஃபியூ, நோ அதர் அப்படின்னாலே என்னது, அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னாலே நம்ம என்ன போடணும், இதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த பிளேஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஆஸ் பாப்புலேட்டட் ஆஸ். ஸோ இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே இதை இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆளும் வந்து இந்த வாட்டி பாஸ் ஆகணும். பாசிங் பர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி இங்கிலீஷில் ரொம்ப 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 அதிகமாக இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ நம்ம காம்பீட் பண்ண போகிறது நிறைய இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் முன்னாடி போக முடியும் மெயின்ஸில் நல்லாவே பாஸ் ஆகி. ஸோ எல்லாரும் இந்த வருஷம் வந்து பாஸ் ஆகணும். பாஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் எடுக்கணும். மெயின்ஸ் கிளாஸஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். ஸோ பாஸ் ஆனவுடனே நம்ம வந்து அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸை இன் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற இந்த ஒரு மார்க் உங்களுக்கு நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே வந்து புக் பேக் ரிலேட்டடாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து கொடுத்த மெட்டீரியல்ஸ்லேருந்து எடுத்திருப்பேன். அண்ட் அதுலேயும் ஒரு செலக்டிவாக எடுத்திருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்க்கலாம். ஓகே, த நைல் இஸ் டேஷ் ரிவர்ஸ் இன் தி வேர்ல்ட். இதை யாரால ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பர். த நைல் இஸ் டேஷ் ரிவர்ஸ் இன் தி வேர்ல்ட். தி லாங்கஸ்டா, ஒன் ஆஃப் தி லாங்கஸ்டா, இல்லை லாங்கர் தென் எனி அதரா? நல்லா பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட். யாரெல்லாம் த லாங்கஸ்ட் போட்டிருந்தீங்களோ நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற வார்த்தையில் எஸ் இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வாசித்து பார்க்கணும், ஒரு தடவைக்கு 2 தடவை. த நைல் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர்ஸ் இன் த வேர்ல்ட். நைலுன்னு கொடுத்துட்டு என்ன ரிவர்ஸ், ரிவர்ஸ்னா ப்ளூரல், இங்கே இருக்கிற சிங்குலர். ஸோ ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர்ஸ்,
ஒன்று அமாங் தி லாங்கஸ்ட், அதாவது நிறைய லாங்கஸ்ட் ரிவர்ஸில் இது ஒன்று அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர ஒரு சிங்குலரில் இருக்கிற சப்ஜெக்டை எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ளூரலோட நம்ம கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணவே முடியாது. ஸோ கிராமர் உங்களுக்கு வந்து பார்க்க ஈஸியாக தெரியும். எக்ஸாமில் சொல்கிறேன் திருப்பியும் ABCDன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுதான் கரெக்டாக, இது கூட நமக்கு தெரியாதா, நம்ம இதை தானே இவ்வளோ நாளாக வந்து கிராமரில் படிச்சுட்டு இருக்கோம், சின்ன வயசுலேருந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கலர் அடிச்சிடக்கூடாது. கலர் அடித்து முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ பி தானே ஆன்சரு அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து தோணும். அப்போ ஒயிட்னர் கேட்டு நீங்கள் ஒயிட்னரை வச்சு நீங்கள் என்ன தான் அழிச்சாலும் அங்கே போய் அது தப்பாக தான் வந்து காட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக பின்னாடி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 4, நோ அதர் ஸ்டூடெண்ட் வாஸ். நோ அதர் அப்படின்னு வந்துட்டாலே என்னது? சிம்பிள், இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நோ அதர் ஸ்டூடெண்ட் வாஸ் டேஷ் ராமன் இன் 10th standard. மோர் டாலர், சோ டாலஸ், த மோஸ்ட் டால். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நான் ஆன்சர் பண்ணுறேன், நீங்கள் வந்து இப்போ ஆன்சர் ரிவீல் பண்ண போகிறேன். முடிஞ்சால் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தி ஆன்சர் இஸ் so tall as. So நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் no other, few, as tall as, so tall as இப்போ வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நல்லா பாருங்கள், கொஞ்சம் வேகமாக நடத்துகிறேன், அப்போ தான் உங்களாலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், அப்போனா தான் உங்களுக்கும் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 5, டிசம்பர் இஸ் டேஷ் ஆஃப் ஆல் மந்த்ஸ். இப்போ இங்கே வந்து ஆல் மந்த்ஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ ஆல்னா என்னது? எல்லாத்தையும் விடையும். அப்படின்னா இப்போ நீங்கள் போட போகிறது என்னது? த கோல்டஸ்ட். இருக்கிறதுலே சூப்பர்லேட்டிவ், இருக்கிறதுலே கோல்டஸ்ட் மந்த்து இந்த டிசம்பர் தான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா? ஓகே, ஸோ இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஆன்சர், இந்தியா இஸ் டேஷ் இன் மினரல் ரிசோர்சஸ் தென் எனி அதர் கண்ட்ரி. எனி அதர் கண்ட்ரி, எனி அதர் கண்ட்ரி. ஸோ இந்தியா இஸ் richer in mineral resources than any other country. India is the richest in mineral resources or is richest. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ richer அப்படின்னு வந்து வரும். எனி அதர் கண்ட்ரி, இந்தியா இஸ் richer in mineral resources than any other nation அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எனி அதர் நேஷன் தான் இருக்கே தவிர ஆல் நேஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த டேர்மை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி அதர். ஓகேங்களா? இந்தியா இஸ் த ரிச்சஸ்ட் இன் மினரல் ரிசோர்சஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட்னு தான் சொல்ல முடியுமே தவிர எல்லாத்தையோடையும் ரிச்சஸ்ட்னு சொல்லவே வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் தான் வரலாம். ஸோ இங்கே வெறும் ரிச்சஸ்ட் தான் இருக்குது. ஸோ ரிச்சர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் இந்த இடத்துல கிராமட்டிக்கலையும் பார்க்கணும், இந்த மாதிரி வேர்ட்ஸோட ப்ரெசன்ஸையும் பார்க்கணும். மொதல் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற காமன் சென்சிக்கலான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், காமன் சென்ஸோட பார்க்கணும். இப்போ இது ஒரு ஜியாகிரபி கொஸ்டினாக பாருங்கள். இந்தியா இஸ் டேஷ் இன் மினரல் ரிசோர்சஸ் தென் எனி அதர் நேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த மினரல் ரிசோர்ஸ்ப்பா அப்படின்றத நம்மளோட அடுத்த கொஸ்டின். என்ன கொஸ்டினில் எந்த மினரல்னே போடலாம், நாங்கள் எப்படி அதை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்கிறது? ஸோ இப்போ இது ஒரு ஜியாகிரபி கொஸ்டினாக பார்த்தா அதுக்கு மீனிங்கே கிடையாது. அப்போது ஒரு கொஸ்டினுக்கு மீனிங் இல்லாத மாதிரி நீங்கள் செட் பண்ணீங்க ரிச்சஸ்ட்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு டைரியில் போய் நீங்கள் எழுதி வைக்கிறீங்க இந்தியா இஸ் டேஷ் தர் இஸ் ரிச்சஸ்ட், நீங்களே எழுதிட்டு ஒரு 5 நாள் கழித்து பார்க்கணும் எதுலன்னு உங்களுக்கே தோணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் மீனிங்கோடு இருக்கான்றதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான நோட் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், கீழே போய் லிங்க் செஷனில் போய் உங்களுக்கான ரிவ்யூஸை ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு ரீச் மோர் அண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் நல்லா பார்த்துட்டீங்க. இப்போது அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். இங்கே நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. இது திருப்பி கூட நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேளுங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 7, ரவி இஸ் மோர் கேப்பபிள். மோர் வந்திருக்கு. ஸோ மோர்ன்றது நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ மோர்ன்றது எங்கே வருது? கம்பேரேட்டிவ்ல வருது. ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரவி இஸ் மோர் கேப்பபிள் than any other boy, as the other boy, than most other boy அப்படின்னா than any other boy, any ஓகேங்களா? இஸ் கேப்பபிள், இங்கேயும் அதே மாதிரி அர்த்தம் தான், கேப்பபிள் தான்.
ஆனால் எதில் கேப்பபிள், எல்லாத்துலேயும் கேப்பபிளான்னு சொல்லலை இல்லை, எனி அதர் பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் இங்கேயும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 8, journey by passenger train is the dash one that we can have அப்படின்றாங்க. ஸோ வந்துருச்சுடா, சூப்பர். எடுத்தோடனே என்ன பண்ணுவீங்க, இங்கே லீஸ்ட் இருக்குது, இங்கே மோர் இருக்குது, இங்கே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னு இருக்குது. ஐயோ இப்போ ரெண்டு இடத்துல வந்துட்டு நமக்கு சூப்பர்லேட்டிவ் வந்துருச்சு. மோஸ்டா லீஸ்டா, மோஸ்டா இல்லை லீஸ்டா, எதை போட்டாலுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி மார்க் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு டப்புன்னு மோஸ்ட்டை போட்டிங்கன்னா 50% அவங்கப்போ காலி. அதுலேருந்து நீங்கள் மெயின்ஸுக்கு போகிற கனவு அதோட முடிஞ்சு. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் வருது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து பழி எடுத்து டிஎன்பிஎஸ்சி மேலே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா வாசிங்க, காமன் சென்சிக்கலாக இப்போ போகலாம். ஜர்னி பை பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன் தட் வி கேன் ஹாவ் அப்படின்னா ஒரு கேட்டகரி. Journey by passenger train is the least expensive one that we can have. ஸோ இப்போ நீங்களே ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வாங்க போகிறீங்க, டேப்லெட் வாங்குறீங்க. ஒரு டேப்லெட்னா மாத்திரை கிடையாது, இப்போ மாத்திரையை பற்றி பேசணும். ஒரு ஃபோன், டேப்லெட்னா டேப்லெட் ஃபோன். ஸோ டேப்லெட் இங்கேயும் போய் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 ரூபா சொல்கிறான், இந்த கடையில் உங்களுக்கு 9000 ரூபா சொல்கிறான். ஸோ ரெண்டுமே பியூராக அதே குவாலிட்டி தான். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, லீஸ்டானது தானே ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பர்ச்சேசிங்கில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ட்ராவலிங்லேயும் எது வந்து லீஸ்டாக இருக்கோ அது தானே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவோட மோஸ்ட் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9, ஃபைண்ட் அவுட் தி கம்பேரேட்டிவ் டிகிரி ஆஃப் தி ஃபாலோயிங். திஸ் இஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஃபைண்ட் அவுட் தி கம்பேரேட்டிவ் டிகிரி. இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து கம்பேரேட்டிவ் டிகிரியை கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கம்பேரேட்டிவ் டிகிரினாலே பெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன வரணும், பெட்டர் வரணும். ஸோ பெட்டர் இங்கே இருக்கு. திஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் பெட்டர் தேன் தட். திஸ் அண்ட் தட் ஆர் பெட்டர் ரெஸ்பான்சஸ். திஸ் இஸ் அ பெட்டர் ரெஸ்பான்ஸ் தென் எனி அதர். இப்போ இது மூணுலேயும் பெட்டர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ரூல், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல். என்ன ரூல்? நம்ம இந்த ரூலை பற்றி நம்ம வந்து டென்சஸில் பேசியிருந்தோம். டென்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே என்ன டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸோட தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது கிராமரில் எல்லா இடத்துலையும் வந்து பொதுவாக இருக்கிறது. அதே மாதிரி எந்த மீனிங் இருக்கோ அதே மீனிங்கோட இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். அதே ரூல் தான் இங்கேயும். இப்போ பாருங்கள், அண்ட் மூணாவது அங்கே என்ன வார்த்தை இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். ஓகே, ஆட் பண்ணவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், திஸ் இஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். பெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஓகேங்களா? This response is better than that. இந்த thatன்ற வார்த்தையே கிடையாது, போ நீ கிளம்பு. This and that are better responses. Again அந்த that வந்துருச்சு, தூக்கி போட்டுருவோம். ஓகே, this is a better response than any other. சார் இங்கேயும் வந்து எனி அதரே இருந்து இல்லையே சார் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்குள்ளே மீனிங்குள்ளே போங்க. எனி அதர்னா இதை விட வேறு எதுவுமே இதில் பெஸ்ட்டு கிடையாது. பெஸ்ட் ரெஸ்பான்ஸ், திஸ் இஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். அப்போனா எல்லாத்தையும் விட இது பெஸ்ட்டு. அப்போ இதுதான் ஒரே ஆப்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் டேஷ் கிருஷ்ணா அப்படின்னா நமக்கு தெரியும் ஆஸ் நாட்டி ஆஸ். ஸோ இன்றைக்கி நம்மளான கிளாஸஸ் வந்து இதோட முடியுது. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஃபைண்ட் த டிகிரி சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க, இல்லைனா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். மொதல் கொடுத்துருந்த சாப்டர் டீட்டெயில்ஸை நல்லா படிங்க. ஸோ அந்த சாப்டரில் நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா இஆர் போடுறது, இஎஸ்டி போடுறது, இது எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். ஸோ அதை 1 by 1 என்ன பண்ணுங்கள், மக்கப் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், அதே உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஸோ எல்லாரும் வந்து ரிவ்யூஸ் போடுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸை கீழே இதில் போய் உங்களோட லிங்க்கில் போய் கண்டிப்பாக வந்து கொடுங்க. அண்ட் ஆல்சோ லைக் த வீடியோ, share the video with your friends and also subscribe for Ustadian Academy. Thank you.